ஹர நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவ. காசியில் பாதி கல்பாத்தி ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமி க்ஷேத்திரத்தில் வருகிற மே மாதம் 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் நிகழ உள்ளது. அது சமயம் பக்தர்கள் எல்லாரும் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து சுவாமியினுடைய பூர்ண சைத்தன்யமும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்காகவும் சுவாமிகிட்ட பிரார்த்திக்கவும் செய்கிறேன். இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு பெருஞ்சாந்தி நிகழ்வாக நாம் கொண்டாடின்னு இருக்கோம். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வியாழவட்டம், அதாவது குரு எந்த ஸ்தானத்தில் இருந்து நாம் இந்த கும்பாபிஷேகம் நிர்ணயிக்கிறோமோ மீண்டும் அதே ஸ்தானத்தில் குரு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும். அப்போ அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியோர்களும் குருமார்களும் நமக்கு அப்படி ஒரு உபதேசங்களை பண்ணியிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம், இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சக்தி, இந்த பிரகிருதியில் இருக்கிற சக்திகளை வந்து நாம் ஸ்வீகரணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ஷேத்திரம் வேணும். இந்த சக்திகளை வந்து நம்ம அப்படியே உட்கொள்ள முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய இந்த இறையாற்றல், நம்மளுடைய நம்பிக்கைன்னு சொல்லலாம், இறை சக்தின்னு சொல்லலாம், இந்த உடலுக்கும் மனசுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இந்த பஞ்சபூத தொடர்பு அப்படிங்கிறது சதா காலமும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற விஷயங்களெல்லாம் இறைவன்கிற பேரில் இந்த பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூத சக்தியிலிருந்து நாம் ஆகர்ஷிச்சுக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா அந்த குறைகளை வந்து இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய சக்திகிட்ட இருந்து நாம் ஸ்வீகரணம் பண்ணி அதை நிறைவாக்கிக்கிறோம். அது இந்த உடலுக்கும் வேணும், இந்த மனசுக்கும் வேணும். சில இடங்கள்லாம் நமக்கு நம்மளை அறியாமல் அந்த இடத்துக்கு போனால் ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த இடத்துக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாமே வந்து அந்த பஞ்சபூத சக்திகள் வந்து பேலன்ஸாக ஒரே இடத்துல நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பூர்ணமாக கொடுக்குற இடம்தான் க்ஷேத்திரம். அப்போ இந்த க்ஷேத்திரத்தில் வந்து அந்த சக்திகளை வந்து ஒலிகள் கொண்டு, ஒலி அதிர்வுகள் கொண்டு நமக்கு அந்த சக்திகளை வந்து நாம் இங்கே ஸ்தாபிக்கிறோம். அது மாதிரி இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தி கொள்கிறோம். அதுக்கு தான் இந்த மந்திரங்கள், இந்த பூஜைகள், இதெல்லாம் ஒரு சடங்குகளாக நம்ம வச்சுருக்கோம். அந்த சடங்குகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், நம்மக்கிட்ட எது குறைவாக இருக்கோ அது நிறைவாக்கிக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சம் க்ஷேத்திர ரூபத்தில் அந்த சக்திகளை தன்னுள் அடக்கி வச்சிருக்கு. நம்மளுடைய பூர்வ ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தியை இங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து உண்டான உபாயங்களை வந்து வேத சிவாகம தந்திரங்களாக வடிவமைச்சு அதன் மூலமாக அந்த சக்திகளெல்லாம் இங்கே எல்லாத்துக்கும் கொடுக்கவும் செய்யலாம், நாமளும் அதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது இந்த ஒலி அதிர்வுகள்னால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் எல்லா விதமான ஜீவஜாலங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் அதை மீறி இருக்கக்கூடிய இந்த அறிவியலும் அதுதான் அப்படிங்கிறது வந்து வருகின்ற இந்த காலங்களில் எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சுன்னு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி சுவாமியினால் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் சுவாமிக்கே சமர்ப்பணம்.
அவருக்கே அர்ப்பணிக்கிறோம். நம்ம இந்த கலைகளாகட்டும், நிறுத்தம், கீதம், வாத்தியம், இந்த ஒலி, இந்த ஐம்புலன்களுக்கு இன்பமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே தெய்வீக ஆற்றலை நிலைநிறுத்துறதுக்காக நாம் ஹோமங்கள், விசேஷ திரவியங்கள், மருந்துகள் இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி இந்த பிரகிருதியும் சுத்தமாக்கி, இந்த உடலும் சுத்தமாகி, இந்த ஆத்மாவும் சுத்தமாகி, இந்த மனமும் சுத்தமாகிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு இங்கே. அப்படி இந்த க்ஷேத்திரமானது மெய்வாய், கண்மூக்கு, செவி, இந்த பஞ்ச இந்திரியங்களும் இன்புறும் பொருட்டும், அதன் பலனாக இந்த ஆத்மாவுக்கும் ஞானமும், நமக்கும் நம்மை சுற்றி இருக்கும் எல்லா ஆத்மா வர்க்கங்களுக்கும் எல்லாவித நன்மைகளும் குறைகளெல்லாம் தீர்ந்து நிறைகளாக வரக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கும்பாபிஷேகம். கும்பம் அப்படின்னா அடக்குதல் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அந்த பதக்கத்துக்கு. அங்கே நம்ம என்னத்தை அடக்கிறோம் அப்படின்னா, இந்த இறை சக்தியை பொதுவாக பிராணாயாமத்தில் பூரகம், கும்பகம், ரேஜகம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் இந்த கும்பகம் அப்படிங்கிறது இந்த மூச்சு காற்றை நமக்கு அடக்கி அதனால் வரக்கூடிய இன்பங்களையும், இந்த ஆத்மாவுக்கும் மனசுக்கும் கிடைக்கக்கூடிய இன்பங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம நிலை நிறுத்துகிறோம். நமக்கு வேணுங்கும் போது அங்கே போய் சார்ஜ் போட்டுக்கிறோம். அப்போ அந்த எப்பவுமே அந்த சார்ஜாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பழுது பார்த்து அதுக்கு மறுபடியும் அதுக்குண்டான விஷயங்களெல்லாம் புதிதாக நமக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்களெல்லாம் க்ஷேத்திர நிர்மாணத்தில் நடந்துட்டுருக்கு. அப்படி இந்த கும்பாபிஷேகம் இந்த பஞ்சபூதங்களையும் நம்மளுடைய சக்கரங்களும் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த விஷயத்தை நாம் எப்பவுமே ஸ்வீகரணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நம்ம அடைச்சி வைக்கிறோம். அடக்கி அது வேணுங்கும்போது நாம் எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறது. அப்படி காசியில் பாதி கல்பாத்தியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமி க்ஷேத்திரத்தில் கும்பாபிஷேகமானது எடப மாதம் 11ஆம் தேதி, வைகாசி 11, ஆங்கிலம் மே 25ஆம் தேதி 8 கால கும்பாபிஷேகத்தோட அன்னைக்கு கார்த்தால 6 to 7 முகூர்த்தத்தில் நடக்கக்கூடி சுவாமியினுடைய அனுகிரகம், சுவாமியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லா வர்க்க ஆத்மாக்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்து எல்லாத்தினுடைய துன்பங்களெல்லாம் நீங்கி இன்பங்களும் இகபர சௌபாகியமும், ஞானம் வேண்டுவோருக்கு ஞானமும், பொருள் வேண்டுவோருக்கு பொருளும், வேண்டுவோர்க்கு வேண்டுவது ஈவான் கண்டாயின்னு சொல்கிற அந்த பதத்துக்கு ஏற்ப நம்மளுடைய திருமுறை ஆசிரியர்கள், ஆழ்வார் பெருமக்கள் இவங்கெல்லாம் நமக்கு தந்துட்டு போன உபாயங்களை நாமளும் நினைந்து அவர்கள் பக்தி செய்த அதே மார்க்கங்களில் நம்மளும் பக்தி செய்து எல்லாவித அனுகிரகங்களையும் கிடைக்கிறதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய உரையைத்துடன் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம், நன்றி. நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. ഓം നമ ശിവായ. നമ്മുടെ കുംഭാഭിഷേകം മെയ് 25-നാണ് കുംഭാഭിഷേകത്തിൻ്റെ ഡേറ്റ് ഇപ്രാവശ്യം തീരുമാനിച്ചത്. മെയ് 25, 2026 കുംഭാഭിഷേകം. മെയ് 2-ാം തീയതിയാണ് കുംഭാഭിഷേകത്തിൻ്റെ പ്രോഗ്രാംസൊക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ തുടങ്ങുന്നത്. കൾച്ചറൽ പ്രോഗ്രാംസ്, ഡാൻസ്, പാട്ടുകൾ, പിന്നെ ശിവപുരാണങ്ങൾ, ഇതെല്ലാം 17-ാം തീയതി വരെ, 2-ാം തീയതി തൊട്ട് 17-ാം തീയതി വരെ ഈ കൾച്ചറൽ പ്രോഗ്രാംസ് ഉണ്ടാകും. 17-ാം തീയതി തൊട്ട് 21-ാം തീയതി വരെ ഈ പൂർവാംഗ പൂജകൾ അത് അമ്പലത്തിൽ നടത്തും. ഇനി 21 തൊട്ടാണ് ഇതിൻ്റെ കുംഭാഭിഷേകത്തിൻ്റെ പൂജകൾ സ്റ്റാർട്ട് ചെയ്യണത്. ഈ യാഗങ്ങളൊക്കെ 19 വൈദികന്മാർ ഈ കുംഭാഭിഷേകത്തിന് പങ്കെടുക്കാറുണ്ട്. 19 കുണ്ടങ്ങൾ, യാഗശാല റെഡിയാക്കി 19 കുണ്ടങ്ങളും പറഞ്ഞിട്ടുണ്ട്. 21 തൊട്ട് 8 കാലപൂജയായിട്ടാണ് നടത്താനുള്ള തീരുമാനം. അത് 21-ാം തീയതി വൈകുന്നേരം സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ട് 25-ാം തീയതി രാവിലെ 6 മണിക്ക് 6 to 7 ശുഭമുഹൂർത്തത്തിൽ കുംഭാഭിഷേകം നടത്താനാണ് തീരുമാനിച്ചിരിക്കുന്നത്. പിന്നെ കുംഭാഭിഷേകത്തിൻ്റെ ഇതായിട്ട് ഇപ്പോൾ അമ്പലത്തിൻ്റെ ജീർണോദ്ധാരണ ഇത് നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അമ്പലത്തിൻ്റെ പല ഇതും നമ്മൾ പുതിയ ഇതിലേക്ക് മാറ്റിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അതിൻ്റെ വർക്ക് ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്.